ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க, இது குறித்து இந்த வீடியோ பதிவில் நாம் சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் ஷாப்பில் கிட்டத்தட்ட 26 மாவட்டங்களுடைய முடிவுகள் இதுவரை வெளியிட்டிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, இது குறித்து நம்ம சில முக்கியமான தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 12 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு எப்போ கிடைக்கும், ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 12 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு மிக மிக முக்கியமாக கருதப்படுதுங்க. சென்னை, கோவை மற்றும் சில மாவட்டங்களுடைய ரிசல்ட் இன்னும் வெளியிடல. இந்த சென்னை, கோவை, மதுரை முக்கியமான மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியீட்டில் தாமதங்கள் ஏற்பட்டிருக்குங்க. ஸோ இவ்வளவு நாள் பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட் வெளியீட்டில் கடும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறதுனால ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியீட்டில் நாம் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி திங்கட்கிழமை இன்னும் சற்று நேரத்தில் ரிசல்ட் வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த 12 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டும் இன்று இல்லைன்னா இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும். அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இதுவரை பார்த்திங்கன்னா 26 மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அனைத்துமே வெளியிடப்பட்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னுடைய பெயர்கள் வரல, என்னுடைய பெயர்கள் இன்னும் வரல அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் குறிப்பிட்டே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு டைம் பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் உயர்வை கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் உயர்வு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ வேக்கன்சிஸ் உயர்வு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப முக்கியமான வேக்கன்சிஸ் அதிக அளவில் இந்த டைம் இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. சில மாவட்டங்களில் சென்னை, கோவை, மதுரை மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா 500க்கும் மேற்பட்ட நபர்களை பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன் மற்றும் விற்பனையாளர்களே எடுக்கிறாங்க. ஏன்னா எந்த மாவட்டத்திலுமே 120க்கும் பேர் மேலே இதுவரை செலக்ட் ஆகலை. இதுவரை குறிப்பிட்ட 26 மாவட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா 100 மாவட்டத்துக்கு 100 பேருக்கு மேலே செலெக்ஷனே இல்லைங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான முறையில் பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷனை இந்த டைம் நடைமுறையில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிவரும் காலங்களில் இந்த மாதிரி செலெக்ஷன் இருக்குமான்றது சந்தேகம் தான். அது இருக்குது. இந்த ஆண்டோடைய செலெக்ஷன் பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2025 மற்றும் 26 ரேஷன் ஷாப்புடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய நோட்டிஃபிகேஷனும் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இதற்குண்டான அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் சில தினங்களில் நமக்கு வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் ஷாப்பில் வேக்கன்சிஸ் உயர்வு நடக்குமா, இல்லை பதவி உயர்வு கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக ரேஷன் ஷாப்பில் பதவி மற்றும் வேக்கன்சிஸ் உயர்வு இரண்டுமே நடக்க இருக்குங்க. ஸோ இவர்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் பார்த்திங்கன்னா பணிக்கு செல்வதற்காக ரெடி ஆகிட்ருக்காங்க. அவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு அவர்களுக்கு பணிக்கு போகிறப்ப ஆல்ரெடி அந்த பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வை தற்சமயம் வழங்கிட்டு வராங்க. சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பதவி உயர்வும் வழங்கப்பட்டு வருகிறது. சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பிளேஸில் ஆள் இல்லை அப்படின்னா அவங்களையே பிளேஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் உயர்வால் இன்னும் வேக்கன்சிஸ் சில மாவட்டங்கள் சென்னை, கோவை, மதுரை இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் வேக்கன்சிஸ் 500 பேர் மேலுக்கு எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் அதிக அளவில் பெண்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறது. இதுவே முதல் முறை ரேஷன் கடையில். ஸோ இனிவரும் காலங்களில் ரேஷன் கடையில் பெண்கள் அதிக அளவில் பணியாற்றுவாங்க அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ சென்னை, கோவை, மதுரை மாவட்டங்களுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா சற்று நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அதிகபட்சம் 12 மாவட்டத்துடைய ரிசல்ட்டும் அந்த ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளார அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. ரேஷன் கடை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க, இது குறித்து இந்த வீடியோ பதிவில் நாம் சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் ஷாப்பில் கிட்டத்தட்ட 26 மாவட்டங்களுடைய
முடிவுகள் இதுவரை வெளியிட்டிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, இது குறித்து சில முக்கியமான தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 12 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு எப்போ கிடைக்கும்? ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 12 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு மிக மிக முக்கியமாக கருதப்படுதுங்க. சென்னை, கோவை மற்றும் சில மாவட்டங்களுடைய ரிசல்ட் இன்னும் வெளியிடல. இந்த சென்னை, கோவை, மதுரை முக்கியமான மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியீட்டில் தாமதங்கள் ஏற்பட்டிருக்குங்க. ஸோ இவ்வளவு நாள் பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட் வெளியீட்டில் கடும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறதுனால ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியீட்டில் நாம் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி திங்கட்கிழமை இன்னும் சற்று நேரத்தில் ரிசல்ட் வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த 12 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டும் இன்று இல்லைன்னா இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும். அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இதுவரை பார்த்திங்கன்னா 26 மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அனைத்துமே வெளியிடப்பட்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னுடைய பெயர்கள் வரல, என்னுடைய பெயர்கள் இன்னும் வரல அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் குறிப்பிட்டே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு டைம் பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் உயர்வை கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் உயர்வு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ வேக்கன்சிஸ் உயர்வு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப முக்கியமான வேக்கன்சிஸ் அதிக அளவில் இந்த டைம் இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. சில மாவட்டங்களில் சென்னை, கோவை, மதுரை மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா 500க்கும் மேற்பட்ட நபர்களை பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன் மற்றும் விற்பனையாளர்களே எடுக்கிறாங்க. ஏன்னா எந்த மாவட்டத்திலுமே 120க்கும் பேர் மேலே இதுவரை செலக்ட் ஆகலை. இதுவரை குறிப்பிட்ட 26 மாவட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா 100 மாவட்டத்துக்கு 100 பேருக்கு மேலே செலெக்ஷனே இல்லைங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான முறையில் பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷனை இந்த டைம் நடைமுறையில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிவரும் காலங்களில் இந்த மாதிரி செலெக்ஷன் இருக்குமான்றது சந்தேகம் தான். அது இருக்குது. இந்த ஆண்டோடைய செலெக்ஷன் பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2025 மற்றும் 26 ரேஷன் ஷாப்போடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய நோட்டிஃபிகேஷனும் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இதற்குண்டான அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் சில தினங்களில் நமக்கு வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் ஷாப்பில் வேக்கன்சிஸ் உயர்வு நடக்குமா, இல்லை பதவி உயர்வு கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக ரேஷன் ஷாப்பில் பதவி மற்றும் வேக்கன்சிஸ் உயர்வு இரண்டுமே நடக்க இருக்குங்க. ஸோ இவர்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் பார்த்திங்கன்னா பணிக்கு செல்வதற்காக ரெடி ஆகிட்ருக்காங்க. அவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு அவர்களுக்கு பணிக்கு போகிறப்ப ஆல்ரெடி அந்த பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வை தற்சமயம் வழங்கிட்டு வராங்க. சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பதவி உயர்வும் வழங்கப்பட்டு வருகிறது. சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பிளேஸில் ஆள் இல்லை அப்படின்னா அவங்களையே பிளேஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் உயர்வால் இன்னும் வேக்கன்சிஸ் சில மாவட்டங்கள் சென்னை, கோவை, மதுரை இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் வேக்கன்சிஸ் 500 பேர் மேலுக்கு எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் அதிக அளவில் பெண்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறது. இதுவே முதல் முறை ரேஷன் கடையில். ஸோ இனிவரும் காலங்களில் ரேஷன் கடையில் பெண்கள் அதிக அளவில் பணியாற்றுவாங்க அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ சென்னை, கோவை, மதுரை மாவட்டங்களுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா சற்று நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அதிகபட்சம் 12 மாவட்டத்துடைய ரிசல்ட்டும் அந்த ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளார அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. ரேஷன் கடை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்களுடன் பெற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.